ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குக்கிங் மினி vlog பார்க்கலாமா? இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சிம்பிள் லஞ்ச் தான். சாம்பார் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும். அண்ட் சாம்பார் சாதம் என்னோடய ஸ்டைலில் இருக்கிற காயை வச்சு பண்ணியிருக்கேன். சாம்பார் சாதத்துக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து தாளிச்சிட்டு இதோட வெங்காயமும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டா உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க காய்கறி என்னென்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கொத்தவரங்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாமா சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா வதங்குறதுக்காக நான் வந்துட்டு இப்போது கூடவே உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறமேட்டா கூடவே நான் இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் சாம்பார் தூள், மல்லித்தூள், பெருங்காயம் இதெல்லாமா நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அரிசியும் பருப்பும் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டா இப்போது நீங்கள் உப்பும் காரமும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா சேர்த்துட்டு கூடவே நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணி ஃபைனலி சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன, சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.